ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் மேக்கிங்ஸ் யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி வாங்கியிருந்த ஃப்ரீ டெய்லரிங் மிஷினோட அன்பாக்சிங் வீடியோ தான் இது. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். நம்மளுக்கு கொடுத்துருந்த மிஷின், மோட்டர், அந்த டேபிள் எல்லாமே வந்து பூஜா சொல்லி ஒரு பூஜா பிராண்டோட மிஷின் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த டெய்லர் மிஷின் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இது வந்து சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் திட்டம். இந்த திட்டம் வழியாக வந்து மாநில, அதாவது தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்கு, ஒரு சில நபர்களுக்கு மட்டும் இந்த ஒரு ஸ்கீம் வழியாக வந்து இலவச தையல் மிஷின் கொடுத்துட்டு வராங்க. இது வந்து பெண்களை வந்து ஒரு ஊக்குவிக்கும் விதமாகவும், பெண்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு சுய தொழில் வாய்ப்பை மேம்படுத்துறதுக்கும் இது வந்து உதவியாக இருக்கும். ஸோ இது தேவைப்படுறாங்க. இதை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே டெய்லர் மிஷின், அதுக்கப்புறம் அதை கவர் பண்ணுறதுக்காக ஒரு கவரும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருந்தாங்க. இந்த மிஷினை எப்படி நம்மளே செட் பண்ணிக்கிறது அப்படி சொல்லிட்டு ஒரு மேனுவல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாபின் ஒயர் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு டூல்ஸ் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது உள்ளே வந்து நமக்கு இந்த ஸ்க்ரூலாம் டைட் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ ட்ரைவர், அப்புறம் ஸ்பேனர் மாதிரி கொடுத்துருந்தாங்க கொஞ்சம். நான் அது அப்புறமேட்டு உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மிஷினை தனியாக அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து வச்சுட்டு பாக்ஸ் திருப்பி பார்த்தா நமக்கு வந்து அதில் வந்து ஒரு சிஸ்ஸரும், அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம அந்த ரோப் மாட்டி சுற்றுவோம்ல, அந்த ஹேண்டில் பண்ணுற ஒரு வீல் மாதிரி அதுவும் இருந்துச்சு. பேக்கேஜிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டும் உடையாமல் இருக்கிறது மாதிரி நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருந்த அந்த வீலையும் சிஸ்ஸரையும் தனியாக எடுத்துக்கிட்டேன். சிஸ்ஸர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சிஸ்ஸர் வந்து நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு, நல்லா ஷார்ப்பாகவும் இருந்துச்சு. எல்லாமே கட் பண்ண முடிஞ்சது. ஸோ இது வந்து மிஷினில் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து வீல் சுற்றுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. மிஷின் வந்து ஓவராலாகவே அதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு அது நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பூஜா பிராண்ட்லேயே வந்து ஒரு மோட்ரு கொடுத்துருந்தாங்க. அந்த மோட்டர் தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நமக்கு எல்லாமே ஆல்ரெடி சொன்னது மாதிரி மிஷின்லேருந்து டேபிள்லேருந்து மோட்டார் வரைக்கும் எல்லாமே பூஜா பிராண்டோடு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெடல் இருந்துச்சு, நம்ம அந்த மோட்டருக்கு யூஸ் பண்ணுற பெடல். அது கூட அதோட ஒயரும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டார். ஸோ மோட்டாரும் பூஜா பிராண்டோடது. அதுவுமே நல்லா இருந்துச்சு, நல்லா பேக்கேஜிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மோட்டாரும் நம்ம டெய்லர் மிஷினும் கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு பேண்டு மாதிரி ஒன்று, ஸோ அதுவும் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்க்ரூஸுமே அதிலே கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த ஸ்டாண்டும் டேபிளும் அந்த ஒரு பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு இந்த டேபிள் செட்டுமே பூஜா பிராண்ட்லேயே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே இருந்துச்சு இதுவும். நம்ம அந்த மிஷினுக்கு கீழே ஃபிட் பண்ணுற அந்த ஒரு சின்ன ஒரு இது மாதிரி
நெக்ஸ்ட்டு வந்து டேபிளோட 2 சைடு இருக்க அந்த ஒரு ஸ்டாண்டு, பெடல் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இது வந்து அந்த ஸ்டாண்ட் டேபிள் வைக்கிறதுக்கு அந்த 2 சைடு உள்ள ஸ்டாண்ட் இது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக அந்த ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து அந்த மிஷினை கனெக்ட் பண்ணுறது, சப்போஸ் நம்ம பெடல் யூஸ் பண்ணுறோன்னா அந்த பெடலுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒயர் மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த இதுவுமே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீல், இது டேபிளோட இன்னொரு ஸ்டாண்டு. நெக்ஸ்ட்டு பெடல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டேபிளோட வுட் ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வுட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கார்னர்லலாம் வந்து நம்ம இடிச்சுப்போம், அது கீறினும் சொல்லிவிட்டு அதுவே ஒரு பிளாக் கலரில் ஒரு மூடி மாதிரி அவங்களே போட்டு கொடுத்துருந்தாங்க 4 கார்னர்ஸ்க்குமே. ஸோ இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஒரு டேபிள் செட் பண்ணிக்கிறதுக்கான எல்லா திங்ஸுமே கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளேயே வந்து அவங்களே வந்து அதை ஃபிட் பண்ணுற நட்டு, வாஷரு, ஸ்பேனரு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாகவே இந்த மிஷினும் சரி டேபிளும் சரி இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லி ரிவ்யூ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீவியஸாக ஒரு டூல்ஸ் பாக்ஸ் ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா, அதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ அதிலே வந்து 2 years வாரண்ட்டி கார்டு கொடுத்துருந்தாங்க. வாரண்ட்டி கார்டு இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன். பாக்ஸ்க்குள்ளே வந்து நமக்கு வந்து அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், 2 ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒன்று பெருசு, இன்னொன்று வந்து சின்னது. நெக்ஸ்ட்டு வந்து மிஷினுக்கு ஆயில் விடுறதுக்காக அந்த ஆயில் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த பாக்ஸில் வந்து ஒரு எஞ்ச் டேப் கொடுத்துருந்தாங்க, டெய்லருக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாபின் கேஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு 6 பாபின் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மிஷினில் த்ரெட்டு போடுவோம்ல, அந்த த்ரெட்டு போடுறதுக்கு ஒரு சின்ன மெட்டல் நிப் மாதிரி இருக்கும், அதில் போடுறது இது அந்த ரப்பர் இது. நெக்ஸ்ட்டு வந்து ஊசி கொடுத்துருந்தாங்க நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த த்ரெட்டு போடுறதுக்கு ஒரு நீடில் மாதிரி அது. அதுக்கப்புறமேட்டு ஸ்பேனர் இருக்குது நம்ம அந்த ஸ்க்ரூலாம் டைட் பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இது வந்து த்ரெட் இது பண்ணுறது, நமக்கு ஊசியில் நூல் கோக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அது. ஸோ இதுதான் இந்த பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.